ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன குழம்பு, இந்த காய் இது எப்படி வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு ஆயிடுச்சா, நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பாட்டில் வந்து கையை வந்து வைப்பாங்க. சாப்பாடை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு சாதத்தில் கையை வைக்காமல் நம்ம என்ன வச்சுருக்குறோமோ காய்கறியை ஃபஸ்ட்டு அதை தான் வைக்கணும் தட்டில். அப்புறம் அப்போ தான் உங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதில் வந்து நீங்கள் சாதத்தை வைங்க. இந்த மாதிரி இந்தளவுக்காவது நீங்கள் வந்து காய் வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம சாப்பிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து கூடாது, நல்லா வந்து உடம்புல வந்து எந்த கழிவு நிற்காமல் உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு அந்த டாய்லெட் போகிற பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய் பார்த்திங்கன்னா நான்லாம் இவ்வளோ காய் டெய்லி கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். இப்போ இந்த வச்சிட்டோமா, 2 காய் வச்சிட்டேனா, இந்த காய் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்பேஸ் தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த ஸ்பேஸில் எவ்வளோ சாப்பாடு வைக்கலாம்? இவ்வளோ தான். இவ்வளோ தான். இப்படி தான் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரைஸ் வச்சிட்டோம்னா ரைஸே ஃபுல்லாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போவுமே ரைஸ் வைக்காதீங்க, காய் வச்சுக்கோங்க. அதேமாதிரி சாப்பிடும்போதும் முடிஞ்சவர் இது வந்து வாழைப்பூ குழம்பு. ஸோ வாழைப்பூவுமே நல்ல ஒரு ஃபைபர், ரிச் ஃபைபர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி காய் வச்சிட்டிங்கன்னா காய் சாப்பிடும்போது சாதத்துடைய அளவு நல்லாவே குறையும். ஆனால் சாதம் வந்து கண்டிப்பாக முக்கியம். உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எப்போ எல்லாருமே வந்து சாதம் ரொம்ப சாப்பிடாதீங்க, அந்த மாவுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. என்றைக்கும் சாதம் சாப்பிட்டு அது நமக்கு வந்து நெஞ்சு கரிக்காது. இதே வந்து நீங்கள் கோதுமை தோசையோ சப்பாத்தியோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நெஞ்சு கரிக்கும். அந்த நெஞ்சு கரிக்கக்கூடிய ஐட்டங்கள் ஃபுல்லாகவே நமக்கு செமிக்க கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். ஸோ சாதம் கண்டிப்பாக, அன்னம்ங்கிறது கண்டிப்பாக வேணும். சாதம் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி காய்கறி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் சோறு வச்சு அப்படி சாப்பிட்டு பழங்க 45 இயர்ஸ்க்கு அப்புறம். தேங்க்யூ.